திகட்ட திகட்ட ஸ்வீட் சாப்பிட்ணுமா? அப்போ வாங்க தேங்காய் பால் கேசரி செய்யலாம். கடாயில் 2 ஸ்பூன் நெய் போட்டு முந்திரி திராட்சை வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அப்புறம் மிச்சம் இருக்க நெய்லேயே இன்னும் 1 ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு 1 கப் ரவையை ஆட் பண்ணி நல்லா வறுத்துட்டு ரவை எடுத்த பவுல்லையே 3 கப் தேங்காய் பால் சேர்த்து நல்லா கைவிடாமல் கிளறி விடணுங்க. தேவைப்பட்டால் தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் ஆனதும் ஒரு 5 மினிட்ஸ் க்ளோஸ் பண்ணி வச்சு வேக வச்சுக்கலாங்க. ரவை நல்லா வெந்ததுக்கப்புறம் சுகர் 1.5 கப் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம எப்போவுமே கேசரினா கலர்ஃபுல்லாக சாப்பிட்டே பழகியாச்சிங்க. ஸோ ஒரு பிஞ்ச் மட்டும் மஞ்சப்பொடி ஆட் பண்ணிக்கிட்டோம். உங்களுக்கு வேண்டான்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஒரு 5 மினிட்ஸில் கேசரி நல்லா வெந்து தேங்காய் பாலில் இருந்து தேங்காய் எண்ணெய் பிரிய ஆரம்பிக்கும். கரெக்டாக இந்த ஸ்டேஜில் வறுத்து வச்சுருந்த முந்திரி திராட்சையை போட்டுட்டு கிளறி விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. ட்ரையலுக்காக கொஞ்சமாக செஞ்சு வீட்டில் பத்தவே இல்லைங்க. ஸோ நீங்கள் செய்யும்போதே கொஞ்சம் சேர்த்து செஞ்சுக்கிட்டிங்கன்னா பெட்டராக இருக்கும். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸ்க்கு லைக் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.